கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் உரையாடி கொண்டிருப்பது ராஜகுரு ஜோதிடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார், மன்னார்குடி. இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூக்கள் அருமையை பலாபலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பூ, நம்ம செல்வத்தை நோக்கி செல்லும் போது நம் கண்ணறிய அரளிப்பூ சொல்லக்கூடிய பூவை கண்டாலோ அல்லது அதை 2-3 வகை அந்த பூக்களை பறித்து நம்ம எடுத்து சென்றாலோ அந்த காரியம் செல்வ வகையாக ஏற்படும். அப்போது அரளிப்பூவை எந்த அளவுக்கு நம்ம மனசால் நினைத்தாலோ சரி, அல்லது கண்ணால் பார்த்தாலும் சரி, அல்லது அந்த பூக்கள் நம் கையில் வைத்துத்தாலும் சரி, செல்வத்துக்கு குறையில்லை என்று சொல்லுவாங்க. ஏன்னா அது செல்வம் மிக்க அரளிப்பூ என்று சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூவரசப்பூ. பூவரசம் அப்படின்னா பூ போல அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அரசுத்தன்மை, பதவி, புகழ், ஞாபகம் சொல்லக்கூடிய இந்த பதவியின் மோகத்தில் இருக்கிறவங்க அன்றாலும் பார்க்கக்கூடிய வகையான பூ பூவரசப்பூ. அந்த பூவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வளர்த்தாலும் சரி, அல்லது போகும் வழியில் அந்த பூவை பார்த்தாலும் சரி, இல்லை பூவரச படம் நம்மளுடைய பேக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் பலம், உடல் நலம் பெறக்கூடிய பூவரசப்பூ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு நேற்று அல்லைங்க. நம்ம ஓலை சுவடியில் சித்தர்கள் மூலியமாக ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு காரகத்துவத்தை பெற்று அந்த பூவின் வாசனை எந்த அளவுக்கு மனிதன் வாசிக்கிறாரோ அந்த அளவுக்கு உடல் பலம், தேகமும் அப்படின்னு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்குது. அது சில பேருடைய விஷயம் இதில் பூந்திருக்கு. அப்போது பூவை பார்த்தா எந்த அளவுக்கு நேசிக்கிறவன் பெண்ணை நேசிப்பான், பொருளை நேசிப்பார், இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது இந்த பூக்களை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பொன்னையும் பொருளையும் மண்ணையும் நம்ம நேசிக்கக்கூடிய தன்மையும் உண்டு என்பது இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பூ வாடாமல்லி. இந்த வாடாமல்லி பூ பார்த்தா மரண பயத்தையே போகக்கூடியது. அப்போது இந்த மரண பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு வாடாமல்லி பூவை வீட்டிலையோ அல்லது ஃபேக்ட்ரி வச்சுருந்தா அவனுக்கு பயம் என்பது கிடையாது. அடுத்தது மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்து அமைதியை நிலைநாட்டுவதற்கும் அந்த குடும்ப ரீதியாக ஒற்றுமைக்கு நமக்கு முதல் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை சொல்லுவாங்க. சரி, இந்த அரளி என்பது பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தையும், பூவரசு என்பது சொல்லக்கூடிய ரிஷவ ராசி சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய பூவரசப்பூ. அடுத்தது வாடாமல்லிப்பூ. வாடாமல்லிப்பூ பார்த்தீங்கன்னா சனி பகவான் சொல்லக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்குரிய பூ. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ சூரியனுக்குரிய பூ. அப்போ இது எல்லாமே நவகிரகத்துக்குரிய தன்மையை பெற்ற பூவாக இருக்குது. அப்போ செம்பருத்தி, நான் ஏற்கனவே சொன்னேன், செம்பருத்தி பூ சூரியனுடைய பூ. அப்போ மல்லிகை, செம்பருத்தி, அரளி, செவ்வரளி இவங்க எல்லாமே சூரியனுடைய கதிர்வீச்சுகளாக நமக்கு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த செம்பருத்தி, அரளி, அப்புறம் மல்லிகைப்பூ இவங்க எல்லாத்தையும் நம்ம வளர்த்தாலோ அல்லது நேசித்தாலோ இல்லை பார்த்தாலோ சூரியனுடைய பலம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ ஆத்ம பலம் நமக்குள்ளேயே சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு அரளிப்பூ. இந்த அரளிப்பூ இருக்கிறவங்கிட்ட கடனே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கடனை தீர்க்கக்கூடிய பூ அரளிப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த அரளிப்பூவை அதேமாரி நம்ம பார்த்தாலோ இல்லை வளர்த்தாலோ அல்லது பாக்கெட்டில் அந்த பூ படத்தை நம்ம வச்சுட்டு போனாலோ வாராத கடனும் சேரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ கடன் கொடுத்தவனும் சரி, கடன் வாங்கினவும் சரி, இந்த அரளிப்பூ மத்தியில் வைத்து கொடுக்கக்கூடிய பணம் நமக்கு என்றைக்குமே திரும்பி வரக்கூடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பூ ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ இல்லவரை சாவாரை கண்டறின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது நம்ம நினைத்தது நடக்கக்கூடியது.
சாதிக்கக்கூடியது. அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ நம்மளுடைய நினைவாற்றலை என்றும் மறவாதே அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த என்றும் நிறைவாதே சொல்லக்கூடிய நிறைவாற்றலை கொடுக்கக்கூடிய பூ ஆவாரப்பூ என்று சொல்லலாம். இந்த ஆவாரப்பூ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வளர்த்தினாலும் சரி, பார்த்தாலும் சரி, இல்லை அந்த பூவை பாக்கெட் வச்சுட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் நிறையாற்றல் நினைந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. பிறகு கொடி ரோஜா. இந்த கொடி ரோஜா என்பது நான் ஏற்கனவே சொல்கிறேன், நம்ம வம்சம் நிலைநாட்டி நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாரை ஃபஸ்ட்டு பிடிக்கணும்? கேது பகவானை பிடிக்கணும். அப்போ இந்த கொடி ரோஜா என்பது கேதுவை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த கேது பலன் நமக்கு வந்து பணம் குறைவாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சி ரீதியாக இருந்தாலும் சரி. என்னங்க ராகு கேதுக்கு வந்து இடமே இல்லைங்க. அப்போ எப்படிங்க ஆட்சி கேட்டிங்கன்னா இருக்குங்க. விருச்சக ராசியில் ராகுவோ கேது வந்தால் அவன் ஆட்சி கொள்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கேதுக்கும் ராகுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி தான் உச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கொடி ரோஜா என்பது வந்து பார்த்தீங்கன்னா கேதுவை குடிக்கிறதுனாலையும் நம்ம வம்சத்தை மேலும் மேலும் வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் இந்த கொடி ரோஜாவை நம்ம பார்த்தாலோ நேசித்தாலோ அல்லது படமாக நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டாலோ அவங்களுக்கு வந்து குடுமை ஒற்றுமை சொல்லக்கூடிய ஒற்றுமை வந்து நிலைநாட்டும். அப்போது நம்ம குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். நம்மளுடைய குடும்பத்தார்கள் எங்கே இருப்பாங்க? எங்கள் குடும்பம் என்பது குடும்பத்தார் வேறுங்கண்ணா அப்படின்னா நம்ம குடும்பம் என்பது ஒரு நிலை பட்சம். அதாவது வாரடியாக வந்து நிறையா பேர் நம்ம கூட இருப்பாங்க. அது குடும்பத்தார். அப்போ அவங்களாம் வந்து நம்ம ஒரு பகுதி, அவங்க ஒரு பகுதியில் இருப்பாங்க. அப்போ இவங்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய தன்மை எதை கொடுக்குது அப்படிங்கிறீங்களா? கொடி ரோஜா தான் கொடுக்குது. அப்போ அந்த கொடி ரோஜா எந்த வீட்டில் வந்து நல்லபடியாக வளருதோ அவங்க வீட்டில் வந்து முன்னோர்களுடைய ஆத்மா அங்கே நிறைவாக இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க நம்ம பக்கத்தில் இல்லாட்டினாலும் அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து நம்மளை அந்த மண், அந்த திறன், அதுக்கப்புறம் அந்த கொடி சொல்லக்கூடிய கொடியில் இருந்து நம்ம அங்கே கை தொட்டாலோ இல்லை நம்ம பகுதி அந்த இடத்துல போய் நின்னாவோ அவங்களுடைய காற்று மூலியமாக நம்ம சுவாசத்து மூலியமாக உள்ளே சென்று அவங்களுடைய ஆத்மா வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது இது மூலிமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ரோஜாப்பூ. இந்த ரோஜாப்பூ அதே போல் வளர்த்தாலோ அல்லது பார்த்தாலோ இல்லை பேக்கெட் வச்சுக்கிட்டாலோ அந்த பூ என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைத்ததை நடக்கக்கூடியது. ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறோம், அந்த ரோஜா பக்கத்தில் போய் நின்று அந்த பெண்ணுடைய பேரை ஒரு 3 முறை அந்த ரோஜா கிட்ட நீங்கள் சொல்லி அந்த ரோஜாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவதையாக, அதாவது தெய்வமாக இல்லை, தேவதையாக நீங்கள் பாவித்து அந்த தேவதைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பெயரை ஒரு 3 தடவை உச்சரிப்பு கொடுத்து இந்த பெண்ணை நான் நேசிக்கணும், இந்த பெண்ணை என்னிடம் வசப்படணும், இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கொள்ளணும், அதுக்கு நீங்கள் இருந்து எனக்கு துணை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே அந்தோடைய சுவாசம், அதோடைய காற்று. ஏன்னா பஞ்சபூதங்கள் நம்மளுடைய உடம்புலையும் இருக்கிறது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திசையிலையும் இருக்குது. அதனால தான் வந்து திசைக்கு ஒரு தேவதைன்னு சொல்லுவாங்க, திக்குக்கு ஒரு பாலகன் சொல்லுவாங்க. அப்போ திசையும் திக்கும் நம்ம வந்து ஒன்று பட்சமாக இருக்கக்கூடியது மர இனமே தான். இந்த மலர் இனத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களை நம்ம நேசிக்கிறோமோ, யார் மூலிமா நேசிக்கிறோமோ அவங்களே நமக்கு அந்த மலர் மூலியமாகவே நமக்கு தருவாங்க. அதனால தான் பெண்ணின் மனம் ஒரு மலரின் போல், ஒரு ஆணின் உள்ளம் ஒரு வண்டினம் போல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது நான் சொல்லிங்க, பேரறிவிய கவிஞரே கண்ணதாசனையும் சொல்லியிருக்காரு ஆச்சுங்களா. பிறகு வந்து அதை நினைத்ததை நடக்கக்கூடிய ரோஜா இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து வந்து குல தெய்வங்கள் யார் யாருக்கு வசப்படவில்லையோ அல்லது குலதெய்வம் மறந்து யார் யார் வந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த மரிக்கொழுந்து நினைத்தாலோ அல்லது பார்த்தாலோ இல்லை அந்த மரிக்கொழுந்தோடைய படத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலோ நம்மளுடைய குலதெய்வ அருள் நம்மக்கிட்ட உண்டு என்பது இதன் மூலிமா நான் சாத்திகராக சொல்லிக்கிறேன். ஏன் அந்த மரிக்கொழுந்துக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மரிக்கொழுந்து என்பது முழுக்க முழுக்க தெய்வ அம்சம் பெற்ற கொழுந்து. அப்போது கொழுந்து இனத்தை வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வம்சத்தார்கள்
வாழையடை வரைய கொழுந்து போல் மலர வேண்டும், கொழுந்து போல் வந்து திளைச்சி நிற்க வேண்டும், கொழுந்து போல் என்றைக்கும் குலுங்கி நிற்க வேண்டும் என்பது யார் வென்றார்? நம்ம முன்னோர்கள் வென்றாங்க. அப்போ கொடி ரோஜாவுக்கும் இந்த மறிக்கொழுந்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்னன்னு கேட்டிங்கன்னா, மறிக்கொழுந்துவை நம் முன்னோர்களை சொல்லக்கூடிய பாட்டனை குறிக்கும், மறிக்கொழுந்து நம்மை பாட்டியாரைகளை குறிக்கும். அப்போது இவங்க எல்லாமே ஒரு ஆத்மாக்காரங்க தானே, சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிறகு அந்த மறிக்கொழுந்தை வந்து நம்ம வைக்க நம்மளுடைய குலதெய்வ அனுகிரகம் நம்ம வீட்டில் என்றுமே நிலைநாட்டி நிற்கும் என்பது இது மூலம் தெரிஞ்சுக்கொள்கிறேன். பிறகு ஜாதக ரீதியும் சரி, தாந்திரிக ரீதியும் சரி, இப்போ மக்களுடைய மத்தியில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்த நிமிஷம் என்ன பேசுகிறாங்க, பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வந்துட்டோம், 1 வருஷம் ஆயிடுச்சு, மறு வருஷம் வந்து பிறக்க போகுது, ஆனால் குழந்தை இன்னும் மாதமாகலையே, இன்னும் நல்ல செய்தி வரலையே அப்படின்ட்டு வந்து போனால் பெண்ணு தான் அவங்க வந்து அதிகமாக வந்து பணம் இது வைப்பாங்க. அப்போது இந்த பெண் தன்மையை படைத்தது வாடாமல்லி சொல்லக்கூடிய இந்த வாடாமல்லியை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு உண்டு. 2வது, அதுலேயே நந்தியாவட்டை, வாடாமல்லியும் நந்தியாவட்டை எந்த வீட்டில் குலுங்கி நிற்கிறதோ அந்த வீட்டில் வந்து பணம் வம்சம் தளிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது இந்த நந்தியாவட்டையும் வாடாமல்லியும் எந்த வீட்டில் வந்து பணம் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, இல்லை அந்த படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கணவன் மனைவி அறையில் படுக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்வையில் வைத்தாலும் சரி, அவங்களுக்கு 10வது மாதத்தில் ஒரு புத்திர பாக்கியம் உண்டு நம்ம அடித்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நந்தியாவட்டையும் வாடாமலையும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இப்போ புரியுதுங்களா? அதாவது பூக்களையின் அருமையை, பெருமையை இதன் மூலியமாக நான் விளக்கியிருக்கேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மன்னார்குடியிலிருந்து ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.